தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, தேவனோடு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எப்படி அவருடைய சமூகத்திலே கொண்டு போக வேண்டும், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. தாவீது அதுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்திருந்து என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று பார்த்தோம். அந்த அதிகாலையில் எழுந்திருந்து அவரை எப்படி தேடுவது? அவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லி ஒரு டார்ச் லைட் அடிச்சு அப்படி போய் பார்க்கறதெல்லாம் கிடையாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நாம் எங்கு இருந்தாலும் அவர் நம்மளை பார்ப்பார். அவருக்கும் மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. அவருக்கு முன்பாக நாம் யாருமே தன்னை ஒழித்து கொள்ள முடியாது, மறைவாகவே இருக்க முடியாது. இப்பொழுது அதிகாலையில் எழுந்திருந்து எப்படி தேடுவது? தாவீது ஒரு உதாரணம். அவர் எப்படி தேடினார், எப்படி பேசினார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சங்கீதம் 143 இதை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தேவனோடு பேசுறது, தேவனை தேடுகிறது என்று சொன்னால் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவது தான் அவரிடத்துல நாம் பேசுவது. தாவீது பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்திருந்து ஆயத்தமாக இருப்பார். அவர் எப்படி பேசுவார்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பார்த்து நாமும் அவ்விதமாக பேச வேண்டும். அதுக்குத்தான் வேதத்தில் வசனங்கள் சொல்லியிருக்கிறது. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் என்று அங்கே தாவீது சொல்லுவார். எப்படி அவர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கும் சொல்லி கேட்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் யாருமே நல்லவங்க கிடையாதுங்க. ஒரு விசுவாசிய நீதிமானாக மாற்றினது பரலோகத்தின் தேவன். அப்போ தாவீது அங்கே என்ன சொல்றான்னா, என்னுடைய கிரியைகளின்படி அல்ல, உம்முடைய நீதியின்படியும் உம்முடைய உண்மையின்படியும் எனக்கு உத்தரவு கொடும். எவ்வளோ அருமையாக சொல்லுதாரு. ஆண்டவரை உயர்த்துறாரு, தன்னை தாழ்த்துறாரு. நாமும் இவ்விதமாக ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது, நான் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 143:6 என் கைகளை உமக்கு முன்பாக விரிக்கிறேன், ஒரு வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். தன்னை ஒரு வறண்ட நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். உண்மையில் நான் தாகமாக இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். நான் ஒன்றுமே, கையை விரித்தாலே நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். நான் ஒரு வெறுமை என்று அங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார், பிரியப்படுவார். அங்கே அவருடைய இரக்கம் அங்கே காண்பிக்கப்படும். மூன்றாவதாக என்ன சொல்ல தெரியுமா? சீக்கிரமாக எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக மாறாதபடிக்கு தயவு செய்து உமது முகத்தை எனக்கு மறையதையும் என்று அங்கே விண்ணப்பத்தை சொல்லுகிறார். எவ்வளோ அருமையாக தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் தெரியுமா? அதிகாலையில் எழுந்திருந்து உட்கார்ந்து கொண்டு இவ்விதமாக தன்னுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், நன்றி இவைகளெல்லாம் அவர் ஏறெடுப்பார். ஆண்டவர் பிரியமாக கேட்டு அவனை ஆசீர்வதிப்பார். நாமும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இவ்விதமாக பேசுவோமா? நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் அங்கீகரிக்க வேண்டும், அவருடைய சந்நிதியிலே போக வேண்டும். கொர்நேலியு என்பவருடைய மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் மிகுந்த தான தர்மம் செஞ்சான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று அங்கே ஒரு தூதன் சொன்னதாக நாம் பார்க்கலாம்.
பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபமும் நம்முடைய நல்ல காரியங்களும் தேவனுடைய சந்நிதியில் போய் வந்தெட்டினது என்று தேவன் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? இவ்விதமாக நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தேவன் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.